தக்கது. திருப்பூர் நொய்யல் ஆற்றின் அவலங்களை நமது கேப்டன் தொலைக்காட்சி நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பியதன் எதிரொலியாக நொய்யல் ஆற்றில் தூர்வாரும் பணியில் மாநகராட்சியினர் தொடங்கியுள்ளனர். இதனால் திருப்பூர் வாசிகள் கேப்டன் தொலைக்காட்சிக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தென் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஆகாய தாமரை அதிக அளவில் வளர்ந்து முட்புதர்களாக காட்சியளிப்பதாகவும் சாயப்பட்டறை கழிவுகளால் நஞ்சாக நொய்யல் ஆறு மாறி வருவது குறித்தும் நமது கேப்டன் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. நேற்று இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பான நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் நொய்யல் ஆற்றின் அவலங்கள் குறித்தும் அதனால் திருப்பூர் மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. மேலும் நொய்யல் ஆற்றங்கரையில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்தும் மிகவும் தெள்ளத் தெளிவாக காண்பிக்கப்பட்டது. தூய்மை மிகு திருப்பூர் என்றும் தாய்மையின் மறுபெயர் தூய்மை என்றும் திருப்பூர் மாநகராட்சி கட்டிடத்தில் எழுதப்பட்டிருந்தது குறித்து அந்த ஊர் மக்களே கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் நமது கேப்டன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ச்சியின் எதிரொலியாக நொய்யல் ஆற்றில் தூர்வாரும் பணியை திருப்பூர் மாநகராட்சி இன்று தொடங்கியுள்ளது. கடந்த பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் இருந்த நொய்யல் ஆற்றில் தற்போது தூர்வாரப்படுவதை கண்ட திருப்பூர் வாசிகள் கேப்டன் தொலைக்காட்சிக்கு தங்களது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நொய்யல் ஆறு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா தூர் வராம ரொம்பவும் மோசமாவும் ரொம்பவும் இதாவா கிடந்துச்சுங்க. இப்ப நேற்று கேபிள் டிவியில இந்த நொய்யல் ஆறு இவ்வளவு மோசமா இருக்குது, சீர்வண்ணாம இருக்காங்க, மாநாட்சி இவ்வளவு சீர்வேட்டா இருக்குன்னு சொல்லி சுட்டி காமிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவசரமா இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கேப்டன் டிவிக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.